T20 சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ராஜஸ்தான் வச்சு மேட்ச் நடக்குது. ஸோ இதான் பிளேயிங் 11s 2026 as per 2026 ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் படி இது இருக்கும். ஜடேஜா ராஜஸ்தான் இருப்பாப்படி. ஓகே, ஸ்டைங் ஃபார் அ டாஸ். லெட்ஸ் கோ வித் ஹெட்ஸ். 2 மேட்ச் சேஸ் பண்ணி தான் தோற்று போயாச்சு. ஸோ அந்த மேட்ச் நம்ம டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துடலாம். ஓகே ஓகே, அந்த மாதிரியே டாஸ் வின் பண்ணி ஸோ பேட்டிங் எடுத்துடலாம். அடிக்கணும் ஸோ 200 ரன் அடிச்சு அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு 2 மேட்ச் கேவலமான தோல்வியாக போயிடுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் பால் யாரு? ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஓகே, டைமிங். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் பிளே அடிக்கிற 2 தான் பார்த்துக்கலாம். பார்ப்பேன் எவ்வளோ ரன் அடிக்கணும்னு. ஒரு 60 ரன் அடிச்சுட்டேன் பவர் பிளேல. ஓ இடியில் போதும் பண்ணா கேப்பில் போக முடியும். தேர்ட் பால். ஓ பேக் ஃபுட் எழுந்தணும். லேட்டு பரவாயில்ல, ஒரு சிங்கிள் வந்து. சரி, 60 ரன்லாம் கஷ்டம் தான் நம்மளையே. விராட் கோலி தலைவா 2 மேட்ச் தோத்துட்டே தலைவா சேசிங்கள. சரி, அடி தலைவா. போறா நிற்கிறானா? டூஸு பொறுமையே பெருமை. லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி கூட வரல. 60 ரன். அவுட்டா? கேட்ச் எதிர்பார்த்தது தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே சால்ட்டு கழட்டிட்டான். சரி பையன், இங்கிலாந்து கரெக்டாக தான் இருக்கு. சரி, எத்தனை ரன்? 3 ஒரு. ஐயோ, வெங்கடேஷ் எடுத்துக்கோ இல்லையா? வேற யார் இருக்கா? சரி ஓகே, படித்தது 2 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல வெங்கடேஷ். வேற சின்ன உத்தரவு சார் ரஜத் பட்டிதர், சந்தீப் சர்மா. இதெல்லவோ ஷாட்டு, இதான் ஷாட்டு. ஃபர்ஸ்ட் பால் அடி தலைவா, அடி. இந்த மேட்ச் ஜெயிக்கணும் முடியாது. லென்த்தை மட்டும் மாற்றி போட்டான். ரிசல்ட்டு இல்லை. டைமிங் தெரியாமதான் 2 மேட்ச் நினைக்கிற 150 ரன் சேசிங்களே. பட்டி ஆன் ஃபயர். ஓகே, இப்போ 60 ரன் வந்து எனக்கு பிரகாசமாக தெரியுது. ஐயோ இப்ப இல்லை. சும்மா இருக்கலாம். ஐயோ பரவாயில்ல. அதுக்கு மேலே வித்தியாசம் பண்ணி வரைக்கும் பாண்டியா பரவாயில்ல. 16 ரன் வந்துச்சு ஓவருக்கு. சரி கட்டையே போடுவோமா? இங்கே 60 ரன் வேணுமே. நடந்துடுவோம்ல. அது கரெக்டாக டைம் நினச்சாதான் போகுது. இது வந்து ஈஸி இல்லை. அது மீடியம் வச்சுட்டு ஹார்டு வச்சு ஆட முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏய் கேப் தான் நட போச்சு இல்லையா? ஓ காட், விராட் கோலி அவுட்டா? ஒரு ரன்னுக்கு அவுட்டு. ஓ காட், போச்சு கைஸ்.
ஒரு ஓவரில் 2 விக்கெட்டு. ஸோ 2 ஓவர் தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஓவருக்கு 18 ரன் 3 விக்கெட் ஆயிடுச்சு. சரி பொறுமையாக விடுவோம். இது நமக்கு ஏற்ற பிச்சு கிடையாது. லேட்டு பரவாயில்ல. ஒரு 4 ஓவருக்கு 30 ரன் தோணுச்சு போதும். விக்கெட் விடாமல் ட்ரை பண்ணுவோம். அனாமத்தா போச்சு 3 விக்கெட்டு. நைஸ் நைஸ் நைஸ். ஆனால் பாவீங்களா என்ன எல்லாமே ஐடியில் இருக்கு, 4 போக மாட்டேங்கி. இதான் என்ன செய்யணும்? அடேங்கப்பா சுவர் கொடுத்து ஃபீல்டிங் பண்ணுறான். நாலு பாலுக்கு 1 ரன்னு, 1 பாலுக்கு 1 ரன்னு. எது விக்கெட்டு நல்ல கேட்ச் விட்டான். ஸோ டைமிங் ஓகே ஓகேனாரு. சரி விட மாட்டேங்குது. அடுத்த கேட்ச் விட்டாங்க. இல்லை வேலை. ஐயோ எல்லாமே டைமிங் லேட்டாக இருக்கு. ஓகே ஓகே கஷ்டமாக இருக்கு. ஐடில் ஏதாவது 4 போகுமா? 4 போகுமா? போகாது. இதுக்கு மேலே என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஆர்சிபி வின் பண்ணக்குள்ள தானே விளையாடுறாங்க போல. இல்லையே பாருங்க, எல்லாமே ஐடியில் இருக்கு. 4 போக மாட்டேங்குது. இது பாருங்க எல்லாமே கூட்டு 2 ரன் ஓடு ஒரு 3 பிடிச்சி போல. 2 கேட்ச் விட்டாங்க. அதை வேற பாராட்டலாம். நம்ம கோல் கிட்ட கேட்ச் விட்டுருந்தோம். அப்பா ஐடி ஐயோ இது 4 நல்ல ஷாட். இது டிம் டேவிட் சித்தப்பா, நீங்க அடிங்க சித்தப்பா, நீங்க அடிச்சிட்டீங்க கரைச்சி இருந்துச்சு. குட் ஓகே. மோன்ஸ் அடிக்கலாம். உண்மைதான் இது பண்ண சீன் பண்ணலாம். 4 ஓவர் ஓகே. 2 ஓவர் தான் இருக்கு பவர் பிளே முடிக்கிறதுக்கு. குணால் பாண்டியா 5 பால் பிடிச்சான். ட்ரை பண்ணுவோமா இல்லை ஆள் இல்லை. அப்புறம் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் சிங்கிள் போகிறதே கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக நிறைய கே போகும். ஸோ அது வேறு எப்படின்னு பார்க்கணும். 29க்கு 3. சே குட்டு. ஆஹா சித்தப்பா. அடிச்சு முட்டி போட்டு அடிச்சு என்ன அடிக்கிறான் பாருங்க. ஓடு 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 ஓடு. டாட் முடியாது. ஓடி ஓடு. 60 ரன் எய்ம் பண்ணுங்க. என்ன இது 40 ரன் தண்டது போல. இந்த கேப்பு போகுமா? ஐயோ பிடிச்சிட்டான். சரி ஏழு பாலுக்கு 2 ரன்னு. இதெல்லாம் சுத்தம் பயமா இருக்கு. அவ்வளோதான். இதுதான் மைனா அவுட்டு.
10 பாலுக்கு 2 ரன். ஹிதேஷ் சர்மா சாம்பார் சட்னி டிம் டேவிட் குட். ஓகே 5 ஓவர் 34 இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஹேட்டர்ஸ் வந்து RCBக்கு ஃபார்முக்கு வந்தாங்க நினைச்சு விட்டுருவாங்களே. விடக்கூடாது. 25 RCB விளையாண்டு ஜெயிக்க பார்க்கணும். இது வேற. Hitesh Garu. तुषार देशपांडे. नहीं शॉट. 6 4 6 இன்னொரு 4 ரன்னு 44 4 எல்லாம் ஃபேன்சி நம்பரா இருக்கும். ஐயா அவுட்டா. நல்ல நாக் பால். இது வந்து சரி அடிச்சு பார்ப்போம். ஃபேன்சி நம்பர் 6 ஓவருக்கு பவர் பிளே முடிஞ்சிருச்சு.